ஹாய் ஹலோ கைஸ், டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டை எப்படி வந்து கோஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி லைவ் கொண்டுட்டு வரது அப்படின்றத நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளையண்ட் வந்து அவங்களோட இன்விடேஷனை ஒரு வெப்சைட்டாக பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காண்டி ஒரு வெப்சைட் வந்து சின்ன பட்ஜெட்டில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதை எப்படி வந்து லைவாக கோஸ்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லோக்கல் கம்ப்யூட்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட லோக்கல் கம்ப்யூட்டரில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இது நம்ம எப்படி சர்வருக்கு கொண்டுட்டு போய் நம்ம இதை ரன் பண்ண வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டொமைன் வந்து தேவை. இப்போ இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய டொமைன் ப்ரொவைடர் வந்து அவைலபிலிட்டி இருக்காங்க. இப்போ நான் வாங்கியிருந்தது கோஸ்டிங்கில் வந்து ஒரு டொமைன் வந்து வாங்கியிருக்கேன். குணா அண்ட் கங்கா .in அப்படின்றத வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் வந்து வரும். இப்போ இந்த சைட்டை வந்து நீங்கள் சர்வரில் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் எந்த ஒரு ஃபைலுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணலை. அதனால் இது வந்து இந்தமாரி எம்டியாக தான் இருக்கும். இப்போ செகண்ட் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, டொமைன் வாங்கியாச்சு. அடுத்து நமக்கு தேவையானது அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கோஸ்டிங்கர் தேவை. அதாவது டிஎன்எஸ் நேம் சர்வரோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும், கோஸ்டிங்கரையும் டொமைனையும். இப்போ அதுக்கு நான் வந்து என்ன கோஸ்டிங் ப்ரொவைடர் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவைரல் கோஸ்டிங் ப்ரொவைடர்லேருந்து நான் வந்து ஒரு கோஸ்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை பர்ச்சேஸ் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல்லாக A to Z வந்து வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் cPanel வந்து இந்தமாரி தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்தமாரி தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ இதில் வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் சர்வர் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த நேம் சர்வரை நீங்கள் வாங்கின டொமைன் ப்ரொவைடரோட நேம் சர்வர் வந்து சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு டொமைன் வாங்குறீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமைன் ப்ரொவைடர் நேம், அதாவது இந்த நேம் சர்வர் வந்து இருக்காது, வேறு ஒரு நேம் தான் இருக்கும். நீங்கள் அந்த நேமை வந்து இப்போ கோஸ்டிங், அதாவது கோவைரல் கோஸ்ட்டை கொடுத்த அந்த நேமை வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவரில் வந்து உங்களுக்கு அந்த டொமைனும் கோஸ்டிங்கும் வந்து மெர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் உங்களோட cPanel வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷன் எல்லா cPanelலையுமே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே public.html அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு உள்ளே வந்து எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அந்த ஃபைல் என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம HTML CSS JavaScript வச்சு உருவாக்குன அந்த வெப்சைட் ஃபைல். அதை வந்து நான் ஜிப் ஃபைலாக வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த ஜிப் ஃபைலை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அப்லோட் ஆகி முடித்ததுமே இந்தமாரி ஒரு ஜிப் ஃபைல் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஃபைல் ஃபுல்லாமே உங்கள் எக்ஸாக்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். இது வந்து public.html வேணுமான்னு கேட்குது. இப்போ வரைக்கும் நமக்கு அதுதான் ஒரே ஒரு சர்வர் தான் வச்சுருக்கோம், நமக்கு அதுவே போதும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அந்த ஃபைல் எல்லாமே எக்ஸாக்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நமக்கு அந்த ஜிப் ஃபைல் தேவையில்ல. ஸோ அதை வந்து டெலீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த டொமைன் நேமை சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம அங்கே அப்லோட் பண்ண அந்த ஃபைல் வந்து நமக்கு லைவாக வந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து யாருக்குனாலும் எங்கேனாலும் அனுப்பி அவங்க இன்விடேஷன் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்தமாரி சைட் பண்ணணுன்னாலும் இல்லை ஏதாவது டவுட் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ண நினைக்கிறேன். இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.